முன்னாடி இருக்க ட்ரோன் தான் டெலோ. இது உங்களை பார்த்த மாதிரி இருக்குல்ல, இதான் கேமரா. இது வந்து ஆமா ஸ்டேபிளா நிக்கும் மேம் ஃபுல்லா. எல்லாருமே இந்த மாதிரி ட்ரோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்டோர்ல இதெல்லாம் வந்து உங்களுக்கு சென்சார்ஸ் எல்லாமே இருக்கும். A to Z எல்லா சென்சாரும் இருக்கும். ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஆப்ரேட் பண்ணலாம். பெரிய மார்க்கெட் மேம், பயங்கர ஓப்பனா இருக்கு. நீங்க கரெக்டா உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா ஈஸியா உள்ள போகலாம். போற கேஜெட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஏர்ட்ராப்பர் மேம். ஏர்ட்ராப்பர் தான் இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு ப்ராடக்ட். பண்ணிட்டு வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருந்து நீங்க ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணலாம். Hello, welcome back to BTS vlog family. இன்னைக்கு என் கையில் என்னன்னு பார்த்தீங்களா, ட்ரோன் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ப்ரொஃபஷனல் ட்ரோன். இது என்ன ட்ரோன் இதெல்லாம் தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா தேவ் சிஸ்டம் எங்கன்னாக்கா ஐநாவரம். அண்ட் இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தெரிய வரும் வித் ஆஃபர்ஸ். அண்ட் உங்கள் ஊருக்கும் நாங்கள் வரணும், உங்கள் ப்ராடக்ட்டும் நாங்கள் ரிவ்யூ பண்ணால் கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, எங்களுக்கும் தெரியும், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்படி இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் அடுத்தது என்ன கண்டென்ட் வேணாலும் எனக்கு சொல்லுங்க. அக்கா நான் எந்த ஊர்ல இருந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்க அக்கா நான் சிங்கப்பூர்ல இருந்து பாக்குறேன், இல்ல நான் குடியாத்தத்துல இருந்து பாக்குறேன், எங்க வேணாலும் பாருங்க. அது எங்களுக்கு சொல்லிட்டு பாருங்க, நாங்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்போம். அண்ட் தென் ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் கலர்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை தேடி வரும். அண்ட் இதுக்கு கிளாஸ் போகணுமா, கிளாஸ் வேண்டாமா, இது பட்ஜெட் எவ்வளோ வருது, இது எல்லாம் தெரியும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க வாங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இது வரைக்கும் சின்ன ட்ரோன்லாம் காமிச்சேன்ல, உங்களுக்கு பெரிய ட்ரோனே நாங்க இண்டோர்ல ஃப்ளை பண்ணி காட்டுறோம் பாருங்க. சோ எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கவங்க மட்டும் தான் உங்களால வந்து ஆன் ஹேண்ட் இதை ட்ரை பண்ணி பார்க்க முடியும். எல்லாருமே இந்த மாதிரி ட்ரோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இண்டோர்ல இதெல்லாம் வந்து உங்களுக்கு சென்சார்ஸ் எல்லாமே இருக்கும். A to Z எல்லா சென்சாரும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அங்கே ட்ரோன் என்ன ஷேக் ஆனாலுமே இதெல்லாம் 3 axis gimbal. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு வீடியோவில் ஒரு சின்ன ஷேக் கூட இருக்காது. ஒரு ஷேக் மாதிரியே தான் இங்கேயும் பார்க்குறேன், அங்கேயும் பார்க்குறேன். அங்கே பார்க்க ஆக்சுவலி இந்த மாதிரி தான் இருக்கும் ட்ரோன்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம். வீடியோவில் எந்த ஒரு ஷேக்குமே தெரியாது மேம். ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஆப்ரேட் பண்ணலாம். முடியாது ப்ரொஃபஷனலாக பண்ணோன்னா அந்த மாதிரி பண்ணால் மட்டும் தான் உங்களால் அதெல்லாம் கற்றுக்க முடியும். இப்போ நான் பார்க்கறதுலாம் வந்து ஒரு சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான். இதுல இன்னும் நீங்க வந்து இன்டிப்தா போனீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கலாம். நிறைய பெரிய வைடர் பிளேஸ்ல எல்லாம் இது ரொம்ப நல்லா வச்சிருப்பாங்க. இது வந்து பெரிய மார்க்கெட் மேம், பயங்கர ஓப்பனா இருக்கு. நீங்க கரெக்டா உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா ஈஸியா உள்ள போகலாம். இதை வச்சு நல்ல ஒரு இன்கமும் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸும் கொண்டு வரலாம். இன்னைக்கு நீங்க வந்து ஒரு எந்த ஒரு ஏதோ ஒரு ப்ரொமோஷன்ஸ்லேயே கூட நீங்க எடுத்துக்கோங்க மேம், ஒரு ட்ரோன் வீடியோ இல்லாம அந்த வீடியோ வந்து ஃபுல்ஃபில் ஆகல. அதுதான் உண்மை. நீங்க வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி தான் ஒரு புது வீடு கிரகப்பிரவேசமா இருக்கட்டும், அந்த வீடை வந்து ட்ரோன் ஷாட்ல காமிச்சாதான் அந்த ஃபீலே இருக்கும். ஒரு கார் வாங்குறீங்க, கார் ஓட்டு வரீங்களா, அது ஃபுல் ஃப்ளெஜ்ல இருக்கணும், அப்பதான் அந்த ஃபீல் வரும். எல்லாமே அந்த மாதிரி தான். ஸோ அதனால இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க அப்கிரேட் ஆகிறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ நான் அடுத்து காட்ட போற கேஜெட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஏர்ட்ராப்பர் மேம். ஏர்ட்ராப்பர் தான் இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு ப்ராடக்ட். நான் கொடுக்க போற பிரைசிங் அதை விட சூப்பரா இருக்கும். நான் வந்து வித் ரிமோட் கண்ட்ரோலரோட ஓகேவா யூனிவர்சல் வெர்ஷனை 2500 ரூபாய்க்கு தரேன். 2500 ரூபா. இது ஏன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இது என்னால் உங்களுக்கு இங்கே ஃப்ளை பண்ணி காட்ட முடியாது. ஸோ அதனால ஓவர் வியூவாக நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஏர் டிராப்பர் வந்து நீங்கள் எந்த ட்ரோன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி,
ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த அன்லாக் பட்டன் பண்ணீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு அன்லாக் ஆயிடும். லாக் பண்ண லாக் ஆயிடும். நிறைய சீன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கீ இதுல தான் வருது. ஆமா, இப்போ நீங்க வந்து மாலை வருதுல இதுல. எஸ் சேம் அதேதான் மேம். இந்த மாதிரி இந்த கீஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருந்து பறந்து வந்து விழறதுல பார்த்திருப்பீங்க. ஆமா, இருக்கீங்களா? இந்த மாதிரி மேல இருந்து வரும், பறந்து வந்து கீழே. ஆமா, எல்லாமே இதுல தான் பண்றாங்களே. சோ இந்த மாதிரி உங்களுக்கு லாக் ஆயிடும். ட்ரோன்ல பறந்து வரும். வெயிட் ஆகாது மேம், ஒரு தாராளமா தாங்க. எவ்வளவு வெயிட் ஆகாது மேம்? இந்த மாடல்லாம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 100 கிராம்ஸ் வரைக்கும் வெயிட் தாங்கும் மேம். ஏன்னா பெரிய ட்ரோனு, சோ 100 கிராம்ஸ் வரைக்கும் உங்களால லிஃப்ட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி ஃப்ளை பண்ணிட்டு வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருந்து நீங்க ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணலாம். மத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யா கொடுத்து ரொட்டேட் பண்ணி இல்ல சென்சார் லைட் ஆன் பண்ணி எல்லாம் பண்ணணும். நம்மள அப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் நீங்க ரிமோட்ல ஓபன் பண்ணாலே சாவி கீழே விழுந்துரும். இப்ப ஆக்சுவலி லேட் ஆயிடுச்சு, இல்லன்னா கண்டிப்பா இதை நான் உங்களுக்கு வந்து ரியல் டைமா ப்ளே பண்ணி உங்களுக்கு ஒரு டெலிவரி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோவே எடுத்துருக்கலாம் மேம். சோ ஆமா, அதே மாதிரி நீங்க ஃப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஏன் உங்களுக்கு லைசன்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்றேன். இப்ப எங்க பறக்க வைக்க எங்க பறக்க வைக்க கூடாதுலாம் தெரிஞ்சுக்கணும். ரெட் ஜோனு, எல்லோ ஜோனு, கிரீன் ஜோனு நிறைய இருக்கு. இன்னர் எல்லோலயே இன்னர் எல்லோ, அவுட்டர் எல்லோ எல்லாமே இருக்கு. இந்தியாவுக்குள்ள வந்து 400 ஃபீட்டுக்கு மேல நம்ம பறக்க வைக்க முடியாது. மாதிரி அந்த டேர்ம்ஸ படிச்சுக்கிட்டு இத ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆமா எந்த ஒரு ப்ராப்ளமும் சூப்பரா பண்ணலாம். ட்ரோனுக்குலாம் பயங்கர ஓப்பனிங் இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் வந்து மெச்சூர் ஆவறதுக்கு முன்னாடியே நீங்க ஃபுல்லா கிராப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா பண்ணலாம். மார்க்கெட்குள்ள அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க ஏர்ன் பண்றதுக்கும் நீங்க வந்து ஷைன் ஆகிறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றாங்க. ஆமா, எல்லாரும் வந்துட்டு அப்புறம் நானும் வந்தேன்னு சொன்னாக்கா அது போய் ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆமா, சோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல உங்க ட்ரோன்ஸ் ரிப்பேர் பண்ணணும், இதுக்கான சர்வீஸ் வந்து நீங்க எப்போ வேணாலும் எங்கிட்ட எடுத்துட்டு வரலாம். எங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க சர்வீஸ் தான் பயப்படவே வேண்டாம். ஸோ நம்மளோட நிறைய வீடியோ இன்ஸ்டால பார்த்தாலே தெரியும். ட்ரோன் சர்வீஸ் பண்ணது நிறைய போட்டிருப்போம், ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு ட்ரோன் எஜுகேட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம கிளாஸஸும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இப்போதைக்கு நாம வந்து டைஅப்ல ட்ரோன் சினிமாட்டோகிராஃபிக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இன்னும் ட்ரோன் சினிமாட்டோகிராஃபி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இடிஐல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிளாஸ் அலாட் பண்றாங்க. ஸோ அதில் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க பண்ணலாம். இல்ல ப்ரோ நான் இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணணும், நான் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கும் நம்மள வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பெஸ்ட்டாவே பண்ணி தரேன். ஸோ அது வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக தான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா இது பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு ஆசை இருக்கும், சில பேருக்கு நாலேஜ் இருக்காது. நாலேஜ் இல்லாமல் இதை வாங்கினீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் தான். ஸோ நாலேஜோட பண்ணிங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். அதுக்கு தான் அவர் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்தாரு. டேரெக்டாக அவர்கிட்ட பேசுறது நம்பர் கொடுக்குறோம், நம்பரை கொடுக்குறோம். நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க. இதை வாங்குறதா இருந்தாலும் சரி, இதை பற்றி படிக்கிறதா இருந்தாலும் சரி, எங்கே போகணும், எவ்வளோ ஸ்டே பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் தெரிஞ்சுக்காம நேர்லையோ ஃபோன்லையோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக கரெக்ட். ஸோ எங்களுக்கு நேரம் கொடுத்து இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க எல்லாரும். தேங்க்யூ. வெல்கம் மேம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணிருக்கோம். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் மேமே வந்து ட்ரோன் பைலட் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து மத்தவங்க லைஃப் ஒரு டர்னிங் பாயிண்டா கொடுக்குறதுல எல்லாரும் பார்க்க வைக்கும். ஆமா, இப்போ நீங்க வந்து இத கத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு சாதாரண ஒரு ஒர்க்குக்கும் இந்த ஒர்க்குக்கான ஜாப் பேவே வேற. ஆமா, சோ அதை நோட் பண்ணி தான் பைலட்னா எவ்வளவு ரேட்னு யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த டொமைனே காலி பண்ணது இவங்கதான். இவங்க வந்து அந்த டொமைனே இல்லாம போச்சு. ஆக்சுவலி நீங்க ஒரு ட்ரோன் லைசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படினாலே உங்களுக்கு ஒரு தனி பிரைடு தான். மத்தவங்க பார்க்காத வியூவை நீங்க பாப்பீங்க. 10ல ஒருத்தர் அந்த மாதிரி கோடியில அந்த மாதிரி வருவீங்க. சோ உங்களுக்கு என்னைக்குமே டிமாண்ட் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் அவர் அதை ஸ்பெசிஃபிக்கா ஐடிஐடி சொல்றாரு. அதுதான் இப்ப ட்ரெண்டிங். அதனாலதான் நானும் இந்த இடத்துக்கு வந்து இதை கேட்டு வாங்கணும். இங்க எத்தனையோ இருக்கு தேவல இல்லாத பொருளே இல்லை. ஆனா இந்த வாட்டி நம்ம இது இருக்க காரணமும் அதுதான். ட்ரெண்டிங்கா இருக்கிறதும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு அவங்க லைஃப்ல வந்து சேஞ்சஸ் ஆகிட்டு சான்சஸ் நம்மளும் ஏற்படுத்தி கொடுக்கணும். சரிங்களா? தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டே சிஸ்டத்துக்கு வந்தோம். இங்கே எத்தனை ட்ரோன்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரொஃபஷனலாக அன்ப்ரொஃபஷனலாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ட்ரோன் வச்சு எப்படியெல்லாம் உங்கள் ஃப்யூச்சரை மாற்றிக்கலான்றதெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். அது வந்து டாடா பாய், see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்